வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1170, தெய்வ நிலை என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 16/12/1959 இக்கவியை எழுதியிருக்கிறார். பொருள் என்றால் தெய்வநிலை ஒன்றே அகுது, பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சம் ஆம். அருளான மெய்ப்பொருளின் நிலை உணர்ந்தால் அவன் அதுவாய் எல்லாமாய் அறிவிற்கெட்டும். வாழ்க வளமுடன். பொருள் என்றால் தெய்வ நிலை ஒன்றே அகுது. பொருள் இல்லாதவற்றை பொருள் பொருள் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அனைத்துமே நிகழ்ச்சிகள்தான். பொருள் என்பது மெய்ப்பொருளான இறைவன் மட்டும்தான் என்பதை குரு அவர்கள் தெளிவாக விளக்குகிறார். பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சம் ஆம். சுத்தவெளியான இருப்பு நிலையான இறைநிலைதான் தன்னையே இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக மலர்த்தி, இறை துகள்கள் விகிதாச்சாரத்தில் கூடி விண்ணாக மலர்ந்து, விண் விகிதாச்சாரத்தில் கூடி பஞ்ச பௌதீகங்களாக வந்து, பஞ்ச பௌதீக கூட்டிலே முதலாவது தத்துவமான விண் சுற்றோட்டம் எடுக்கும்போது உயிர் பொருளாக மாறி ஓர் அறிவு தாவரம் முதல் தன்னையே உணர் அறிவு பெற்ற மனிதனாக வந்திருப்பதை பார்க்கிறோம். அனைத்து உயிர் பொருட்களும் ஜடப்பொருட்களும் இறைநிலையின் பிரதிகளே என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சம் ஆம். அணு முதல் அண்ட கோடிகள் வரை இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்திருப்பது இறைவன் பூரித்த நிகழ்ச்சிதான் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அருளான மெய்ப்பொருளின் அனைவருக்கும் அனைத்துக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மெய்ப்பொருளான நிலை உணர்ந்தால், இந்த இறைவனை உள் உணர்வாக உணர்ந்து கொண்டால் அவன் அதுவாய், அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் வந்திருக்கிறது என்பதையும், நாம ஆகியிருக்கிறோம் என்பதையும், அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதையும், அனைத்துமே எல்லாமாய் அறிவிற்கெட்டும். நம்முடைய அறிவை அறிந்த தெளிவு என்பதாக இருப்பது பிரம்மத்தை உணர்ந்த ஞானம் என்று கூறுவார். அந்த பிரம்மம் எது என்பதை உணர்ந்த போது, உதாரணமாக பயிருக்குள் தண்ணீர், தண்ணிக்குள் பயிறு என்பதாக, நமக்குள் இறைவன், நாமும் இறைவனுக்குள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதாக அந்த அறிவு மலர்ந்த போது அவனதுவாய் எல்லாமாய் அறிவிற்கெட்டும் என்று கூறும் குருவினுடைய கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். சிந்தனையை வழங்கிய இறைநிலைக்கும், என்னுள் இச்சிந்தனையை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், கவிதந்த குருவுக்கும், இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.